இங்கே ஒருத்தன் அவன் ஓனரோட காஸ்ட்லியான சேரை தெரியாமல் உடச்சிடுறான். அப்போ திடீர்னு யாரோ அங்கே வர்ற சத்தம் கேட்டு பயந்து போய் டேபிளுக்கு அடியில் ஒழிஞ்சிக்கிறான். யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தா அவங்க லேடி பாஸ் தான் வந்திருக்காங்க. அவங்க அந்த சேரில் உட்கார்ந்ததுமே அது உடஞ்சி விழுந்துடுது. அப்போ கீழே ஒளிஞ்சிருந்த அந்த கிளீனரை பார்த்ததும் 2 பேருமே பயந்து அலறிடுறாங்க. உடனே அந்த லேடி அங்கே இருந்த ஒரு வாழை எடுத்து டேபிளுக்கு அடியில் ஏன் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னு அவன்கிட்ட கேட்குறான். பதிலுக்கு அவன் டேபிளுக்கு கீழே இருந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு போய் சொல்கிறான். அப்போ அவனை பார்த்து ஷாக் ஆகுறான். ஏன்னா அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப வருஷமா இவ தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கிற அவளோட பிரதர் மாதிரியே இருக்கிறான். உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இவனுக்கு வணக்கம் சொல்றாங்க. இவனும் என்னடா நடக்குதுன்னு எதுவுமே புரியாம அங்கே இருந்து பயந்து ஓடிடுறான். ஆனா அந்த லேடி இவனை பிடிச்சி இவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஆக்சுவலா இவளோட பிரதர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பையன். ஸோ அதை டெஸ்ட் பண்ணலாம்னு அவனை குத்த சொல்றான். இவனும் உடனே மெல்ல அவன் கையை நீட்ட அவ பறந்து போய் விழுந்துடுறான். இப்போ அவ ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருந்த பிரதர் இவன் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். திடீர்னு அந்த லேடியோட இன்னொரு சிஸ்டர் வீட்டுக்கு வர்றான். அவளோட சொத்தை எல்லாம் எப்படியாவது வாங்கிடணும்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அந்த லேடி டோரை திறந்ததும் இவ அவகிட்ட ஆபீஸோட அக்ரிமெண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுன்னு அவளை ஃபோர்ஸ் பண்றான். அப்போ திடீர்னு இவனை பார்த்ததும் இவனும் ஷாக் ஆயிடுறான். இவனை அவளோட பிரதர்னு இவனும் நம்பவே இல்லை. ஸோ அவ தொலைஞ்சு போன என்னோட பிரதருக்கு தற்காப்பு கலைகள்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். அது பத்தாதுன்னு இவன் கூட ஃபைட் பண்ண நிறைய தற்காப்பு கலை சாம்பியன்ஸையும் கையோட கூட்டிட்டு வந்துடுறான். எல்லாரும் இப்போ கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. இவன் என்ன பண்றதுன்னே தெரியாம பயந்து போய் நிற்கிறான். அவன் ரொம்ப நேரமா தயங்கியே நிற்கிறத பார்த்துட்டு இவன் ஒரு சீட்டா தான் நினைக்கிறான். அதனால அங்க இருந்த சாம்பியன்ஸை அவனை அடிச்சு கைது பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறான். அவங்க இவனை அட்டாக் பண்ணும்போது இவனோட கதை முடிஞ்சுதுன்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா நெக்ஸ்ட் செகண்ட் அந்த சாம்பியன்ஸ் அவங்க ஸ்ட்ரென்த் படிப்படியா குறையறத உணர்றாங்க. திடீர்னு அவன் ஒரு பவர்ஃபுல் இன்டர்னல் ஃபோர்ஸை ரிலீஸ் பண்றான். உடனே அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாரும் அவங்க ஸ்ட்ரென்த்தை இழந்து கீழே விழுந்துடுறாங்க.